அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லீ சிவகுமார், தமிழ் உதவி பேராசிரியர், விஷயபர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. இன்னைக்கு நாம பார்க்கறது பாய்ச்சலூர் பதிகம். பதிகம் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னா இருக்கு. இந்த பதிகம் என்பது 10 அல்லது 11 பாடல்களை கொண்டதாக இருக்கு. 12 திருமுறைகள்ல பதிக நூல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு கிடைக்கிற பாய்ச்சலூர் பதிகம் பாய்ச்சலூர் மக்கள் மீது பாடப்பட்டதாக இருக்கு. இந்நூல் 1914 ஆண்டு டி கோபால் நாயகர் அப்படிங்கிறவரால பதிப்பிக்கப்பட்டது. இந்த நூல் பற்றிய எந்த தகவல்களும் இல்ல, பாடல்கள் மட்டும் நேரடியாக பதிப்பிக்கப்பட்டதாக தான் நமக்கு பாடல்கள் கிடைச்சிருக்கு. இந்த நூல் பற்றிய தகவல்கள் செவிவழி கதைகளாக நமக்கு கிடைக்குது. இந்த நூலை இயற்றியவர் உத்தரநல்லூர் நங்கை அப்படிங்கிற ஒரு பெண் புலவர். இந்த பெண் புலவர் சாதிக்கு எதிராகவும் சமத்துவம் சார்ந்தும் சொல்லப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் இந்த பாய்ச்சலூர் பதிகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நூல் பற்றிய ஒரு செவிவழி கதை இருக்கு. உத்தரநல்லூர் நங்கை அப்படிங்கிற ஒரு பெண் பறையர்குல பெண்ணாகவும் இவங்க ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்ததாகவும் சொல்றாங்க. இந்த பெண் பிராமண குல ஆடவனை விரும்பினதாகவும் அதை எதிர்த்து பாய்ச்சலூர் மக்கள் பேசியதால் அவர்களை மறுத்து எழுதப்பட்டதுதான் இந்த நூல் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த செவிவழி கதை பற்றிய அல்லது இந்த செவிவழி கதையை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் நமக்கு நேரடியா எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நூல் சாதி ஒழிப்பு பற்றிய பல்வேறு கருத்துக்களை சொல்லுது. சமத்துவத்தை பற்றியும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு. பொதுவா மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றத வலியுறுத்தக்கூடிய தன்மைங்கிறது நம்ம தமிழ் மரபுல நீண்ட காலமாக இருக்கு. திருவள்ளுவர் தொடங்கி பல்வேறு அறிஞர்கள் சமத்துவ கருத்துக்களை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாரு. அதே கருத்து பாய்ச்சலூர் பதிகத்துல பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லப்படுறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய தன்மை தான் நம்ம பார்க்கலாம். சான்றா பாய்ச்சலூர் பதிகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் வெற்றிலை தாளை வாழை வித்தொன்று முளைப்பதொன்றோ பற்றிய யோனி பேதம் பாரிலோர் அறிந்திடாமல் பெற்றவர் தம்மை தேடி பிறந்தறிந்து இறந்து போனார் பற்றி நின்று அலைவது ஏனோ பாய்ச்சலூர் கிராமத்தாரே அப்படின்னு பாய்ச்சலூர் கிராமத்தாரை விழித்து அழைத்து சொல்வதாக அமைஞ்சிருக்கு. வாழையாக இருக்கட்டும், தாளையாக இருக்கட்டும், வெற்றலையாக இருக்கட்டும், எது வித்துல போடுறோமோ அதுதான் முளைக்கும். அதே மாதிரி மனிதர்களுக்கு பிறப்பதும் மனிதர்களாக தான் இருக்க முடியும், அவர்களுக்கு இடையில உயர்வு தாழ்வு இருக்க முடியாது அப்படிங்கிறத வலியுறுத்துது. மனிதர்களுக்கு இடையில வேறுபாடு இல்ல, அனைவரும் சமம் அப்படிங்கிறத பற்றிய யோனி பேதம் அப்படிங்கிற தொடர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. பொதுவா பிறப்பை பெற்றவர் மூலமாக அறிந்து கொள்வது, பெற்றவர் தம்மை தேடி பிறந்தவர்களை அறிந்து சாதி வேறுபாடுகளை கண்டு அடைந்து வாழ்ந்து இறந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கணுங்கிற கேள்வியை எழுப்புவதாக இருக்கு. ஏன் இந்த சமத்துவம் அல்லாத சமூக வேறுபாடுகளை பற்றி நின்று அலையணுங்கிற கேள்வியை பாய்ச்சலூர் கிராமத்தாரை பார்த்து கேட்பதாக இருக்கு. இந்த கேள்வி பாய்ச்சலூர் கிராமத்தாரை பார்த்து மட்டும் கேட்பதாக இல்ல, சாதிய சமூக வேறுபாடுகளை கொண்டு மனிதர்களுக்கு இடையிலான பாகுபாடுகளை காட்டுற எல்லோரையும் பார்த்து கேட்பதாக இருக்கு. குறிப்பா இது அறிவியலுக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா மனிதர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பெயர் ஹோமோசேப்பியன். இதை கூட இன்னைக்கு டிஎன்ஏ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எல்லோரும் ஒரே டிஎன்ஏல இருந்தா நம்ம ஒரே மனிதர்கள் தான் பிறந்து வளர்ந்து வந்தோங்கிறத சொல்லுது. அப்ப இது அறிவியலுக்கு எதிரான கேள்வியாக கூட நம்ம பார்க்கலாம். அப்ப மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறத அறிவியலும் வலியுறுத்துது, நம்முடைய தமிழ் மரபும் நீண்ட காலமா வலியுறுத்துதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த கேள்வி பாய்ச்சலூர் கிராமத்தாரை பார்த்து மட்டும் கேட்பதாக இல்லாம மனிதர்களுக்கு இடையில உயர்வு தாழ்வு கருதக்கூடிய எல்லா இனத்தாரையும் எல்லா சமூகத்தாரையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக நாம் எடுத்துக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் என்பது மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தும் போதுதான் கிடைக்கும். நன்றி.